ஒரு ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணிட்டோம், அந்த ஏபிஐ எந்த அளவு யூசேஜ் ஆகிருக்கிறத பற்றி அதை மானிட்டர் பண்ணுறதும் அதுக்கான அனாலிட்டிக்ஸை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எவ்வளோ பேர் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹாட்ஸ்டார் பார்த்துட்டீங்களா, கிரிக்கெட்லாம் வந்து லைவ் கேஸ்டிங் பண்ணும்போது இத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி வருதுங்க? இதுதான் அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கிரிக்கெட்டுக்கான ஏபிஐ யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கிறத வச்சு தான் வந்து நிறைய ரேட்டிங் போடுவாங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகேவா? ஸோ ஒரு சேனலுக்கான டிஆர்பி ரேட்டிங் எல்லாமே இந்த ஏபிஐ மானிட்டரிங் அண்ட் அனாலிட்டிக்ஸ் வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த அனாலிட்டிக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க? அதாவது ஒரு ஏபிஐ கால் இருக்கு, லாகின் ஒரு ஏபிஐ கால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எத்தனை பேர் கால் பண்ணுறாங்கன்னா அனாலிட்டிக்ஸை எடுத்து அதை மானிட்டர் பண்ணி ஏதாவது தப்பான பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை மானிட்டர் பண்ணும். அனாலிட்டிக்ஸ் மட்டும் எடுக்கிறது முக்கியம் இல்லைங்க. ஏதாவது ஹேக்கிங் மாதிரி நடந்துச்சா என்ன பண்ணுவீங்க? அதை மானிட்டர் பண்ணுற ஒரு சிஸ்டமும் இருக்கணுங்க. இது எப்படி பண்ணுறாங்க, அதுலேருந்து அலர்ட்டிங் எப்படி நடக்குது தான் டீட்டெயில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாங்களோட அண்ணன் வெங்கட் விக்கி டெக்கி அண்ட் காஷ்மீர் கம்பெனி. வெல்கம் டு சேனல். வெப் ஏபிஐயோட அனாலிட்டிக்ஸ் அண்ட் மானிட்டரிங் பத்தி தான் நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோங்க. ஏபிஐ மானிட்டரிங் அப்படின்னா வந்து இது எதுக்காக பண்றாங்கன்னா வந்து ஒரு வேலை நடக்குதுங்க, அந்த வேலை வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ், ஏபிஐயோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, திடீர்னு நிறைய வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், ஏதாவது த்ரெட் வந்தா அது எப்படி காப்பாற்ற போறோம், இது எல்லாத்தையும் ட்ராக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேவா? ஏன்னா வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டுங்க, ஷேர் ட்ரேடிங்கா இருக்கட்டுங்க, மணி எக்ஸ்சேஞ்சா இருக்கட்டும், எல்லாமே ஏபிஐ தானுங்க. கூகுள் பேவே ஏபிஐ தானுங்க. அப்போ இது எல்லாமே வந்து பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஏபிஐக்கான அனாலிட்டிக்ஸ் பர்ஃபார்மன்ஸா மானிட்டர் பண்ற டூல் வந்து கூகுள் கிளவுட் வந்து கூகுள் கிளவுட் ஏபிஐ மேனேஜ்மெண்ட் ஒன்று தரான். அமேசான் வந்து AWS ஏபிஐ கேட்வேன்னு தரான். இது இல்லாம நியூ ரிலிக் என்ற கம்பெனி தராங்க. டேட்டா டாக்னு இருக்கு. இதெல்லாம் நிறைய இருக்கு. கூகுள் இருக்குங்க. இது இல்லாம வந்து மைக்ரோசாஃப்ட் தனியா வந்து ஒரு ஏபிஐ இருக்கு. நிறைய ஏபிஐஸ் இருக்குங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஏபிஐ டூல்ஸ்ங்க. ஓகேவா? சரி, ஓகே. சோ செக்யூரிட்டி மானிட்டரிங்னா என்ன சார் பண்ணுவோம், என்னெல்லாம் பிரச்சனை வரும் சார்னா வந்து தேவையில்லாத ஒருத்தன் அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ்ங்க, அவன் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவான், ஹேக்கர்ஸ் மாதிரி. ஓகேவா? ரெண்டாவது வந்து அந்த ஏபிஐ வந்து அந்த ஸ்டாண்டர்ட்லயே இருக்காது. சரிங்களா? ஓகேவா? காம்ப்ளைன்ஸ் இஷ்யூங்க. ஓகேவா? காம்ப்ளைன்ஸ் இஷ்யூ இருந்துச்சாலுமே ப்ராப்ளம்ங்க. ஓகேவா? சோ இது ஒண்ணுங்க. சோ ஜெனரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் ஆக்ட் நிறைய ஆக்ட் இருக்குங்க. இந்த ஆக்டை வந்து ஒருத்தன் ஃபாலோ பண்ணி ஒரு ஏபிஐ தயாரிக்கலாம், அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். சோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது இல்லாம வந்து டேட்டா வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, டேட்டா லீக்கிங், டேட்டாபேஸ் லீக் பண்ணி டேட்டா எடுக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு வகையான அட்டாக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி அட்டாக்கை தடுக்கிறது தான் வந்து நம்மளுடைய வேலைங்க. சோ அந்த மானிட்டரிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தப்பான ஆள் வரானா இல்லையா அப்படின்னு பாக்குறதுங்க. இந்த மானிட்டரிங் இன்னும் பர்ஃபெக்டா எப்படி பண்ணுவோம், ரியல் டைம் மானிட்டரிங், ரியல் டைம் அலர்ட்டிங் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு தப்பு நினைச்சா உடனே ஒரு மெசேஜ் வந்துடும், ஏதாவது தப்பு வச்சா உடனே ஒரு இண்டிகேஷன் வந்துடும், சம்திங் ஒரு அலர்ட்டிங் பண்ணுவாங்க. எந்த மாதிரி அலர்ட்டிங் நம்ம கொண்டு வர முடியும்? உன்னோட ஏபிஐ ஒழுங்கா வேலை செய்யல, பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ, எரர் ரேட் ஸ்பைக்ஸ், திடீர்னு நிறைய பேர் ஆக்சஸ் பண்றாங்க, அப்போ செக்யூரிட்டி த்ரெட்ஸுங்க, யூஸ்வலா நடக்கிற மாதிரி இல்லாம வேற ஏதோ ஒரு வித்தியாசமா ஒரு சிஸ்டம் ஒரு பிரச்சனை வருதுன்னா டக்குன்னு ஒரு அலர்ட் பண்ணும். பாருங்க, நம்ம ஆபீஸ்க்கு ஒரு 10 பேர் வந்தா பரவாயில்ல, திடீர்னு 1000 பேர் வராங்க. ஏன் 1000 பேர் வராங்க? மூளை வேலை செய்யல. அதை வந்து அலர்ட்டிங் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வந்து நாம உருவாக்கணும் இந்த ஏபிஐலுங்க. அண்ட் உருவாக்குனாதான் இது பெஸ்டான ஏபிஐன்னு சொல்லுவாங்க. சரி, ஏபிஐ மானிட்டரிங்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுதாங்க. ஒரு விஷயத்தை நம்ம மானிட்டர் ஏன் பண்றோம், பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா இருக்கா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கா, செக்யூரிட்டி நல்லா இருக்கா, எல்லாத்தையும் பாக்குறதானுங்க. சோ 4 விஷயங்கள் இருக்குங்க. ஏபிஐயோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணலாங்க. யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கணும்னா வந்து அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணுங்க. செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க. இது இல்லாம டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங். 100 பேர் வராங்கன்னா அப்ப நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், 1000 பேர் வராங்கன்னா அப்ப எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டன்டா வந்து ரியாக்ட் பண்ற சிஸ்டம் எல்லாமே நம்ம உருவாக்கணும்னா இந்த ஏபிஐ மானிட்டரிங் நம்ம பண்ணி தான் ஆகணுங்க. ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்ச ஒரு பெரிய நம்பிக்கையோட முடிக்கிறேங்க. நம்ம கிட்ட படிக்கணும்னு நினைச்சா ஏபிஐ மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். நீங்க படிக்கணும்னா இந்த நம்பர்ஸுங்க, மெயில் ஐடி, இன்ஸ்டா அக்கௌண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க. மற்றபடி நிறைய கோர்சஸ் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். காஷ்மீர் நம்மளுக்கு கம்பெனி நிறைய கோர்சஸும் கண்டக்ட் பண்றோம், நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்ச நம்பிக்கையோட முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.